Hi, this is Sendil. Welcome to our channel English Space Asaya. Today I am going to teach you very important topic in English. Okay? எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ்ல தப்பே இல்லாம பேசணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, நாட் ஓன்லி ஃபார் மீ, எனக்கு மட்டும் கிடையாது, டு எவ்ரி ஒன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் இல்லையா? So I'm going to help you to find out your grammar mistakes in English. Okay, இங்கிலீஷ்ல நீங்க விடக்கூடிய தவறுகளை நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு I help you. Okay, right. So today I'm going to teach you common mistakes in English. Okay, பொதுவா நம்ம பேசும்போது விடக்கூடிய தவறுகள் நான் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கறத சொல்லி கொடுக்க போறேன். So இதே மாதிரி வந்து I already have uploaded 3 to 4 videos about common grammar mistakes in English. Okay, so today also I'm going to teach you some grammar mistakes, common grammar mistakes in English. Okay, when you are talking to someone, நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் விட்டு பேசணும்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிரும் இல்லையா? ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்றது அப்படிங்கறத ஐ எம் கோயிங் டு டீச் யூ. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் யோர் மிஸ்டேக்ஸ். ஓகே, மிஸ்டேக்ஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்படி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், now I'm going to teach you some common mistakes in English. Okay, so common mistakes in English, I have written 4 sentences, right? So board la vandu na 4 sentences எழுதி போட்டிருக்கேன். Okay, so now we are going to read these 4 sentences. Okay, இந்த 4 sentences நம்ம எல்லாரும் சேர்ந்து read பண்ணலாம், and then we are going to find out the mistakes. Okay, right. First sentence, some Indian people hate summer. Okay, so இதுக்கு என்ன மீனிங்? Some Indian people hate summer. hate na வெறுக்கிறது. ஓகே, வெயில் காலத்தை நிறைய பேர் வெயில் காலம் பிடிக்காது, ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஓகே, ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஓகே, so some Indian people hate summer. And next sentence, many Canadian people are learning English. Okay, Canadian people அப்படின்னா கனடா அந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்றாங்க. Next, Muslim people fast during Ramadan. Okay, so ரமதானோட வந்து நிறைய பேர் ஃபாஸ்டிங் அப்படின்னா வந்து விரதம் இருப்பாங்க இல்லையா, சாப்பிடாம இருக்கிறதா. ஓகே, they don't eat. ஓகே, so சாப்பிடாம இருக்க பேர் தான் வந்து fasting. ஓகே, நிறைய பேர் வந்து fasting இருப்பாங்க. And Christian people celebrate Easter. Okay, Christian people வந்து ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடுவார்கள். Okay, now we are going to find out the mistakes. எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. I am going to give you 10 seconds time. Okay, 10 செகண்ட் நான் உங்களுக்கு டைம் தரேன். You have to find out the mistakes in each and every sentence. Okay, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ல உங்க ஆன்சரை சொல்லுங்க. Your time starts now. Time up. Okay, so did you find out the mistakes? Did you find out? கண்டுபிடிச்சீங்களா? Okay, let me explain. Okay, first sentence, some Indian people hate summer. Okay, இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you should not use the word people here. Okay, you should not use it. எப்படி சொல்லணும் அப்படின்னா, some Indians. Okay, some Indians hate summer. Okay, some Indian people, Indian அப்படினாலும் மனுஷங்களை தான் குறிக்குது, people அப்படினாலும் மனுஷங்களை தான் குறிக்குது. சோ ரெண்டையுமே நம்ம ஒரே சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண கூடாது. ஓகே, சோ அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, some Indians hate summer. Okay, some Indians love biryani. Okay, so Indians நிறைய பேருக்கு பிரியாணி பிடிக்கும், right? So some Indians hate summer, some Indians love biryani. Okay, so whatever. So நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, இந்தியன் பீப்புள் ரெண்டுமே வந்து இப்படி சொல்லவே கூடாது. இந்தியன் பீப்புள், சில பேர் இந்தியன் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, you should not say that. Okay, that is completely incorrect. So the correct sentence is, say after me, some Indians hate summer. So இதே மாதிரி next one நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். Many Canadian people are learning English. Okay, so many Canadian people, நிறைய கெனடியன் கனடா நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதான் இதோட மீனிங்.
சோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா many Canadians are learning English. okay so Canadian அப்படினாலும் கனடா நாட்டுல வசிக்கக்கூடிய அந்த மக்களை தான் குறிக்குது. so people அப்படிங்கிறது ஒரு plural word. so அதுவும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை தான் குறிக்குது. okay you should not use people here. okay this is incorrect. so அதுக்கு பதிலா எப்படி சொல்லணும்? instead of this you should say many Canadians. okay you should add yes here. Canadians அப்படின்னா கனடா நாட்டுல வசிக்கக்கூடிய மக்கள் plural form. okay Canadian அப்படின்னா for example I am an Indian. okay நான் வந்து ஒரு இந்தியன், right? so Indians அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை குறிக்குது. அதே மாதிரி தான் இங்க வந்து Canadians அப்படின்னா வந்து plural, கனடா நாட்டுல வசிக்கக்கூடிய மக்களுக்கு பேர் தான் Canadians, right? so the correct answer is many Canadians are learning English. okay so இப்படியே சொல்லலாம் many Indians are learning English because we are learning English, right? okay so the next sentence, Muslim people fast during Ramadan. okay so ரமடானோட வந்து முஸ்லிம் people வந்து விரதம் இருப்பார்கள், அதான் இதோட அர்த்தம். okay Muslim people. okay that is also incorrect because Muslim அப்படினாலே வந்து the set of people. okay Muslim அப்படிங்கறவங்க வந்து ஒரு மதத்தை வந்து வணங்கக்கூடிய ஆட்கள். சோ முஸ்லிம் அப்படினாலே அது ஒரு ஆட்களை தான் குறிக்குது, முஸ்லிம்ஸ். ஓகே அதே மாதிரி ஹிந்துஸ், கிறிஸ்டியன். ஓகே சோ அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ முஸ்லிம் பீப்புள் இஸ் இன்கரெக்ட். ஓகே சோ இன்ஸ்டெட் ஆஃப் saying Muslim people you have to say Muslims. okay Muslims fast during Ramadan. okay so fast இதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. fast அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து ஓடுறது கிடையாது, வேகமாக அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. fasting. okay so you have to pronounce like this, இப்படிதான் வாசிக்கணும். fast, fasting. okay விரதம் இருக்கிறது. okay so Muslims fast during Ramadan. Muslim people, Hindu people அப்படி நம்ம சொல்லக்கூடாது. okay and next one, Christian people celebrate Easter. okay so ஈஸ்டர் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்டியன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. ஓகே சோ கிறிஸ்டியன் பீப்புள் ஈஸ்டரை செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதான் பண்றாங்க, அதான் ஒரு அர்த்தம். ஓகே பட் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்? இப்ப நீங்களே சொல்லிடலாம், பீப்புள் வரக்கூடாது, அதுக்கு பதிலா என்ன வரணும்? கிறிஸ்டியன்ஸ். ஓகே கிறிஸ்டியன்ஸ் செலிப்ரேட் ஈஸ்டர் அண்ட் ஹிந்துஸ் செலிப்ரேட் பொங்கல், தீபாவளி, வாட் எவர். okay so இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியன் பீப்புள், கனடியன் பீப்புள், அமெரிக்கன் பீப்புள் அண்ட் முஸ்லிம் பீப்புள், ஹிந்து பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. okay you should not use people after இந்தியன், கனடியன், முஸ்லிம், கிறிஸ்டியன், ஹிந்து அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. okay அதுக்கு பதிலா எப்படி சொல்லணும்? இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ், okay கனடியன்ஸ், முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா சொல்லணும். okay நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ரைட் இதே இது கிறிஸ்டியன் அப்படிங்கிறது ஒருத்தரை குறிக்குது, கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது, அதை மறந்துடக்கூடாது. ஓகே தெளிவா இருக்கீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகே நெக்ஸ்ட் சம் காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் ரிட்டன் 3 sentences. ஓகே நான் வந்து 3 sentences எழுதி போட்டிருக்கேன். இதுல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். சோ நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். ஓகே சோ அது வரைக்கும் இந்த சென்டென்சஸ் ரீட் பண்ணுங்க, சும்மா ஓவராலா ரீட் பண்ணுங்க, என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே your time starts now. ஓகே டைம் அப். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 3 சென்டென்சஸ் ரீட் பண்ணலாம். ஓகே most of people have cell phones. okay cell phones, this is plural. so most of people have cell phones these days. okay so most of people அப்படினா நிறைய மக்கள் have cell phones, எல்லாரும் வந்து cell phones வச்சிருக்காங்க. these days அப்படினா இந்த நாட்களில். so இந்த நாட்கள்ல வந்து நிறைய பேர் cell phones வச்சிருக்காங்க. so this is the meaning of this sentence. okay so next one, some of people enjoy watching movies. okay some of people, okay சில மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா படம் பார்க்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். okay they enjoy watching movies. okay the next one, a lot people study English. okay நிறைய பேர் வந்து இப்ப இங்கிலீஷ் படிக்கிறாங்க. okay so இதுல மிஸ்டேக்ஸ் என்ன? what's wrong in these sentences? okay did you find anything? ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா?
Okay, now I am going to discuss the correct answer. Okay, so the first sentence, most of people have cell phones these days. What's wrong in this sentence? Okay, here you should not use of unnecessarily. Okay, தேவையில்லாம வந்து of யூஸ் பண்ணக்கூடாது. Okay, most of people கிடையாது, மோஸ்ட்க்கு அப்புறம் of வரவே கூடாது. Okay, so most people. Okay, people most ரெண்டுமே வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவுல of வரவே கூடாது. Okay, so most people have cell phones these days. Okay, of அப்படிங்கக்கூடிய அந்த preposition நீங்க இங்க பயன்படுத்த கூடாது. Okay, read பண்ணுங்க. Most people have cell phones these days. Most people, many people அப்படின்னா வரும். Okay, next, some of people enjoy watching movies. Okay, சில மக்கள் வந்து படம் பார்க்கறத நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. So வார வாரம் தியேட்டருக்கு போறது. Okay, so they enjoy watching movies. So what's wrong in this sentence? It is very simple and it is very easy to find out the mistake in this sentence. What's wrong here? Some of people enjoy watching movies. Here you should not use of here. Okay, some people enjoy watching movies. Okay, some people enjoy watching movies. Some of அப்படின்னு வரக்கூடாது. Okay, some people சில மக்கள், most people அதிகப்படியான மக்கள். Okay, right, next one, a lot people study English. இது கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. இது கரெக்டா தப்பா? Okay, what's wrong here? of யூஸ் பண்ணவே இல்லை. கரெக்டா தப்பா? Okay, ரைட் மாதிரி தானே தெரியுது, but this sentence is wrong. Okay, here you have to use of. Okay, a lot of people study English. Okay, lot of people அதிகப்படியான மக்கள். எப்ப வந்து a lot அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை வருதோ அதுக்கு அடுத்து of வரணும். Okay, a lot of people. Okay, சிம்பிளா இருக்கா? ரைட், so read பண்ணுங்க. a lot of people study English. so ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க வந்து of யூஸ் பண்ணக்கூடாது. so இந்த வீடியோல பாருங்க, நிறைய வந்து people அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை பத்தி நம்ம அடிக்கடி படிச்சுட்டே இருக்கோம். ஓகே, so இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில பேர் வந்து peoples அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து தப்பு. ஓகே, peoples அப்படிங்கக்கூடிய வார்த்தை இங்கிலீஷ்ல கிடையவே கிடையாது. ஓகே, people அப்படின்னாலே வந்து ப்ளூரல் தான். ஓகே, மக்களை தான் குறிக்குது. peoples அப்படின்னு சொல்லக்கூடாது. person அப்படின்னா ஒருத்தர், people அப்படின்னா நிறைய பேர். ஓகே, ரைட், so read பண்ணுங்க. a lot of people study English. okay, so இதை நம்ம சேர்ந்து read பண்ணலாமா? read பண்ணுங்க, because reading practice is very important. okay, you should practice reading. okay, most people have cell phones these days. some people enjoy watching movies. some people enjoy listening music. okay, and some people enjoy eating biryani. okay, whatever. The last one, a lot of people study English. a lot of people study English. a lot அப்படின்னு வந்தா அதுக்கு அடுத்து ஆஃப் வரணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் ஒரு சில காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு அடுத்து ஒரு 4 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ இதை நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்றேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தருவேன், நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ எவ்ரி பீப்புள் ஷுட் கெட் an education. ஓகே, so every people, ஒவ்வொரு மக்களும் வந்து எஜுகேஷனா கல்வி, ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து கல்வி வந்து வேண்டும், அதான் இதோட அர்த்தம். and all person need water to survive. எல்லா மனிதர்களுக்கும் வந்து தண்ணி அப்படிங்கிறது, நம்ம உயிர் வாழ்றதுக்கு தண்ணிங்கிறது தேவை, வாட்டர். next, people likes my cooking. okay, மக்கள் வந்து என்னோட குக்கிங் ரொம்ப விரும்புறாங்க. everybody like my cooking. ஒவ்வொருத்தரும் வந்து என்னோட குக்கிங்கை வந்து விரும்புறாங்க. so what's wrong here? okay, so I'm going to give you 10 seconds time. you have to find out the mistakes. your time starts now. time up. okay, right, so the first sentence, every people should get an education. இந்த தப்பு இருக்கா? every people, ஒவ்வொரு மக்களும் வந்து should get an education. தப்பு இருக்கா? yes. here every people அப்படி நம்ம சொல்லவே கூடாது, இங்கிலீஷ்ல அப்படி சொல்லவும் முடியாது. ஓகே, சோ அதுக்கு பதிலா நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா everybody. okay,
everybody should get an education. Everybody அப்படின்னா ஒவ்வொருத்தரும், individual persons. Okay, so everybody should get an education அப்படி சொல்லலாம். அல்லது என்ன சொல்லலாம் அப்படின்னா everybodyன்னு சொன்னாலும் ஓகே தான், அல்லது வந்து everyone. ஓகே, இப்படியும் சொல்லலாம். everyone should get an education. தயவு செஞ்சு every people அப்படி நீங்க சொல்லாதீங்க, that is incorrect. ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. everybody should get an education. ஓகே, எதுக்காக நம்ம இங்க an போட்டிருக்கோம்? vowel sound வந்திருக்கு, அதனால an போட்டிருக்கோம். சோ இங்கிலீஷ் சென்டென்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் that is very important. அது ஏன் யூஸ் பண்றோம், எதுக்கு யூஸ் பண்றோம் நம்ம தெரிஞ்சு படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட், all person need water to survive. ஓகே, all person. ஓகே, எல்லா மக்களுக்கும், all person ஒவ்வொருத்தருக்கும் வந்து தண்ணி வந்து தேவைப்படுது. water is very essential, okay, to survive. So what's wrong here? இங்க person வராது. ஓகே, வாசிச்சு பாருங்க. all need water to survive. இது கரெக்டா? this is also incorrect அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்ப எப்படி தான் சொல்றது? here you have to use the word people. okay, read பண்ணுங்க. all people need water to survive. all people, எல்லா மனிதர்களும். இந்த இடத்துல வந்து எதுக்காக நம்ம person போடக்கூடாதுன்னா all அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் குறிக்குது, ஒரு plural word. person அப்படிங்கிறது வந்து ஒரு singular. okay, so you should not use here. okay, இது plural, இது singular அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. okay, all people, எல்லா மனிதர்களும். okay, so all people need water to survive. okay, read பண்ணுங்க. very good. next one, people likes my cooking. இதுல என்ன தப்பு இருக்கு? people likes my cooking, இதுல ஒரே ஒரு grammar mistake இருக்கு. இது யார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓபனா சொல்லணும்னா இது வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் அந்த கேள்வி வந்திருக்கு. ஓகே, கண்டுபிடிக்கணும், நீங்க தான் மிஸ்டேக்ஸ். கண்டுபிடிச்சீங்களா யாராவது? ஒரு சிலர் கமெண்ட்ல போடுறீங்க. ஓகே, so let me tell you the correct answer. people அப்படின்னா வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது. ஓகே, நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன் pronoun, உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேனா இல்லையா? pronoun அப்படின்னா வந்து பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் அப்படின்னு இருக்கு. ஓகே, செந்தில், இதுக்கு யூஸ் பண்ண செந்தில் அப்படிங்கிறது ஒரு பையனை குறிக்குது. சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற pronoun வந்து he. ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் இஸ் a teacher. செந்தில் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறார். சோ இதே இது இப்படியும் சொல்லலாம், அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார், he is a teacher. சோ ரெண்டுமே ஒண்ணுதான். சோ pronoun அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சீதா அப்படின்னு இருக்கு. ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை she. சோ சீதாக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய pronoun வந்து she. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சீதா இஸ் a doctor அப்படின்னு சொல்லலாம், அல்லது she is a doctor. ஓகே, ஷீனா அவள், சீதாங்கிறவங்க அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றது, அதுக்கு பதிலா யூஸ் பண்ணக்கூடிய pronoun தான் she. ஓகே, சோ இங்க பாருங்களேன். சோ people அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ people அப்படின்னா மக்கள். ஓகே, people அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது. people likes my cooking அப்படின்னு சொல்லலாம். people likes my cooking சொல்றதை விட they அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஆல்டர்னேட்டிவா they அப்படின்னு கூடிய வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ they அப்படிங்கிறதும் people, தேனா அவர்கள், people அப்படின்னா மக்கள். சோ people likes my cooking அப்படின்னு சொல்லலாம், அல்லது they likes my cooking அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரே ஒரு விஷயம் தப்பா இருக்கு, அது என்ன? சோ they, அதாவது people அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிறது. கிட்டத்தட்ட அது வந்து they மாதிரி தான். ஓகே, they வந்துச்சுன்னா வெர்போட நம்ம எஸ் சேர்ப்போமா சேர்க்க மாட்டோமா? சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல plural வந்துச்சுன்னா they, அப்புறம் வந்து we. ஓகே, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் சேர்ப்போமா மாட்டோமா? சேர்க்க கூடாது. ஓகே, சோ என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் வராது. ஓகே, people like my cooking. they வந்தா வெர்போட எஸ் சேர்க்க மாட்டீங்கல்ல. I we you they வந்தா நம்ம வெர்போட எஸ் சேர்க்க மாட்டோம். எது வந்தா தான் சேர்ப்போம்? he she it. ஓகே, ஒருமையில வந்தா மட்டும்தான் செந்தில், சீதா அந்த மாதிரி பெயர் ஒருமையில வந்தா மட்டும்தான் வெர்போட எஸ் சேர்ப்போம். இது வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸோட ரூல். ஓகே, நிறைய டைம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, சோ people like my cooking அல்லது they like my cooking. ஓகே, எஸ் வராது. ஏன் வராது அப்படிங்கிறதுக்கு நான் இது சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இதே இது she அப்புறம் he எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எஸ் சேர்க்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் he likes my cooking, அவனுக்கு என்னோட சமையல் ரொம்ப பிடிக்கும். ஓகே, she likes my cooking, அவளுக்கு என்னோட சமையல் ரொம்ப பிடிக்கும். இதே இது they weலாம் வந்தா நம்ம சேர்க்கக்கூடாது. they like my cooking அல்லது we like, I mean நமக்கு நம்மளே சொல்ல மாட்டோம். ஓகே, so they like my cooking, right? so அதனால நம்ம இங்க s வந்து வராது. so இங்க பாருங்க 11th one, everybody like my cooking. இதுல என்ன தப்பு இருக்கு? everybody அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தானே சொல்றோம். ஓகே, so everybody அப்படிங்கிறது ஒவ்வொரு சிங்கிள் பீப்புளையும் வந்து நம்ம சொல்றோம். ஓகே, கிட்டத்தட்ட அது சிங்குலர் மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். எந்தெந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா everybody, everyone. ஓகே, சோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து சிங்குலரா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம், பிகாஸ் அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, சோ அதனால இங்க வந்து எஸ் சேர்க்கணும். எவ்ரிபடி அப்படின்னா ஒவ்வொருத்தரும், ஜஸ்ட் சிங்கிள் பர்சனை சொல்லும் போது இங்க நம்ம எஸ் போடணும். ஓகே, எவ்ரிபடி லைக்ஸ் மை குக்கிங். அதே மாதிரி இப்ப எவ்ரி ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ எஸ் சேர்க்கணும். எவ்ரி ஒன் லைக்ஸ் மை குக்கிங். ஓகே, பிகாஸ் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்றோம். கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் people அப்படிங்கிறது plural, அதனால எஸ் சேர்க்க கூடாது. எவ்ரிபடி, எவ்ரி ஒன் அதெல்லாம் கிட்டத்தட்ட சிங்குலர் மாதிரி, அதனால நீங்க வந்து எஸ் சேர்க்கணும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஈஸியா இருக்கா? ரைட், இதை மட்டும் திரும்ப ரீட் பண்ணுங்க இந்த ரெண்டு சென்டென்ஸையும். people like my cooking, everybody likes my cooking, everyone likes my cooking. ஓகே, சிம்பிளா இருக்கா? ரைட், சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சில காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து நான் உங்களுக்கு 5 questions கொடுத்திருக்கேன். ஓகே, you have to find out the mistakes. ஓகே, சோ உங்களுக்கு வந்து நான் 10 seconds டைம் தரேன். ஐ மீன் 10 செகண்ட்ஸ்ங்கிறது கம்மியான டைம் தான், ஆனா டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ அதுக்கப்புறமா நான் ஆன்சர் சொல்றேன், எல்லாருமே கமெண்ட்ல உங்களோட ஆன்சரை போடணும். ஓகே, your time starts now. Time up. Okay, right, so the first sentence, he like watching TV. Okay, so what's wrong here? he like watching TV, இதுல என்ன தப்பு இருக்கு? சிம்பிள் தான், he வந்திருக்கு, அப்ப வெர்போட s சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? you should add yes to the verb. Okay, he likes watching TV. next one, they eats, அவங்க சாப்பிடுறாங்க. they eats கரெக்ட்டா தப்பா? they வந்திருக்கு, வெர்போட s சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா? you should not add yes to the verb. Okay, so you have to remove yes. Okay, they eat, அவ்வளவுதான். they eat, அவர்கள் சாப்பிடுகிறார்கள். next one, some of people love winter. Okay, some of people, ஒரு சில மக்களுக்கு குளிர்காலம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வெயில் காலம் லைக் பண்ண மாட்டாங்க, பட் வின்டர் சீசன் ஒரு சிலருக்கு பிடிக்கும், அதான் இதோட அர்த்தம். இதுல என்ன தப்பு இருக்கு? some of people love winter, என்ன தப்பு? of வரக்கூடாது. ஓகே, some people love winter. next one, a lot people love shopping. நமக்கும் ஷாப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும், நிறைய மக்களுக்கு ஷாப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே, including me. okay, so what's wrong here? a lot of people. okay, so you have to add of here. a lot வந்தா அதுக்கு of வரும். okay, a lot of people love shopping. okay, வாசிச்சுக்கிட்டே ரீட் பண்ணிட்டே நீங்க ஆன்சர் எழுதுங்க. ஓகேவா? last one, every people should have clean drinking water. எல்லாரும் வந்து சுத்தமான குடிநீரை நம்ம வந்து குடிக்கணும், அதான் இதோட அர்த்தம். ஓகே, so you should have clean drinking water. so what's wrong here? every people அப்படி நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்? everyone அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா everybody. ஓகே, so ரெண்டுமே கரெக்ட் தான். everyone should have clean drinking water or everybody should have clean drinking water. okay, யாரெல்லாம் 5 out of 5 எடுத்தீங்க? full marks யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க? மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்கோர் பண்ணிருப்பீங்க. ஓகே, வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ல போட்டுருங்க. எந்த இடத்துல நீங்க தப்பு போடுறீங்களோ அகைன் அந்த சென்டென்ஸ் வந்து திரும்ப பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சிம்பிளா இருந்ததா? எப்படி இருந்தது வீடியோ? உங்க ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க். இவங்களுக்கு ஈஸியான ஹோம்வொர்க். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஹோம்வொர்க். ஐ லைக்ஸ் வாட்சிங் இங்கிலீஷ் பேச ஆசையா சேனல். ஓகே, எனக்கு இங்கிலீஷ் பேச ஆசை சேனல் பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதா இதோட அர்த்தம். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஓகே, எந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படிங்கறத you have to find out the mistake. ஓகே,
சோ என்ன தப்பு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஃபுல் சென்டென்ஸை நீங்க வந்து கமெண்ட்ல போடணும். ஐ மீன் ஃபுல்லா கரெக்ட் பண்ணி கரெக்டான சென்டென்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஓகே, சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியா இருந்ததா? ஓகே, சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.